டாக்டர் கா. பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 40. நேரிசை ஆசிரியப்பா பௌர்ணமியார். நெய்தரும் தைப்பா வயிருந்தமா கருணை வைப்பட பனிமலை கண்டதன் விலகும் அப்பொருளிதரும் இடையே அவ்வுரு ஓங்கிடும் அன்பினில் அமுதமும் என்னை நில்லா நாயை நின்றிடச் சொல்லவோ சொல்லாம் இவனருள் நில்லா தொல்லை மின்னுதல் ஊதவிட அன்பும் அப்பருள் பின்னிடை வாழ்வினும் ஏனெனல் துறந்து மறுப்பிடை அழுதென கொங்குனல் குறுகு பொறுப்பவர் அறந்தான் தர அப்புகுன் விழைப்பர் இருவயம் வருதாம் இருள் தரு வதுமென் முகிலதும் ஓங்கும் இருளிலோர் சுரங்கமாம் அகிலமும் செல்வர் ரிகிதவர் அமோகம் அங்கெல்லாம் சிக்கும் ஏனிங் இன்றிடாம் அங்கம் கரையவும் திரட்டி ஒளியோ உம்மையும் சாத்த அன்னருள் அவரையும் நம்மையும் பார்க்க வருமொழி அன்றி தொழுது தூண்டுவதே இன்று அழுதிட சித்தமும் தூண்டார் உமக்கே. பரமேஸ்வர முனிவரும் அங்கம் பூக்குவோம் பரமகேஸ்வரரும் பலங்கமியும் பரமேஸ்வர முனிவர் சொல்லாம் மகேசுரரே நமது வீரமதோ எல்லாம் என்றால் போகுமா முருங்கை சத்தியம் அப்படி விடியும் பெருமா பித்தளை உருளை தென்னையுமாறு இருப்பெண் இருளால் திகைத்தும் விரிருவின் நாளும் மாட்டரும் நாளை வட்டமாம் வெண்டா ததுவும் இனிமேல் குட்டை தொட்டிழுத்தார் முனிவரும் இதனால் தீதோ பழமொழி பேசிவிட்றிந்தோம் வேதா நயமதும் போனதே முனிமன் உள்ளதும் இதயம் தொடும் தொடும் தகவல் கேட்டீர் பொருத்தம் சிங்கம் உச்சரிவோம் தீயா போர்ச்சே திங்கள் வீழுவதோ மானும் சிக்கும் குமரனும் ஓந்தி சமயம் உமையும் சங்கர சரவரன் அருளே அனைவரும் போக மூன்றம் ஆங்க பலம் முற்றிட்டு உடை தயம் காலம் அதிகாலை மயிலன் குருதியும் கொதித்தது பெருமையும் தது பெருமூச்சு விட்டு பெருமை ஓசை பெருக்கம் பாவமும் பெருமுன உடலில் தெரிதே எனின் அழுத்தவும் முகவிரி மெடுப்பிட கருணம் இருப்பதும் வேண்டல பதும் தூண்டிடு தவம் வகை உதிப்பார் பேரே வேண்டிடும் நின்ற மெலிது இடுதல் சுத்தகல் ஆளெடும் கட்டமாம் பிரிமுறை தரதர தெரிதம் சுரை விதை உரத்தால் கன்றிடும் போவதை கன்றிய விதைகளும் விற்கார் திற்றார் வித்தார் ரெண்டும் இடியே தருதலே படிதலாம் உயரம் தென்னை என்றிட ஆங்கன்னம் துடித்திட தென்னையும் எடுத்தரின் தாகுதல் சே